பிம் டெலாவே இவர் யாருன்னு நான் உங்கள்கிட்ட வேண்டாம் சொல்லுவேன். 1989 அப்போ போலாண்ட்ல வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட்டு கிளம்பி பயணிச்சுட்டு இருந்த போது அதுல இருந்த பைலட் வந்து அதோட இன்ஜின் ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சு அது மிட் ஏர்ல இருக்கும்போது அந்த ஜெட்டை விட்டு எஜெக்ட் ஆயிட்டாரு. ஸோ அவர் எஜெக்ட் ஆன போது அந்த ஃபிளைட் வந்து நாசம் ஆயிடுச்சுன்னு நினைச்சா வெளியே போனாரு. ஆனா அந்த ஃபிளைட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அந்த ஃபிளைட் என்ன ஆயிருக்குன்னா ஆட்டோ பைலட்ல விழுந்து தானா 5 நாடை கடந்து 1 மணி நேரம் டிராவல் பண்ணி போய்கிட்டே இருந்தது. கடைசியில அது ஃபியூல தீர்ந்த பிறகு மொத்த ஃபியூல ரன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பிம் டெலாவே அந்த பையன் நைட்டு தூங்கிட்டு இருந்த போது அவன் வீட்டு மாடியில விழுந்து அந்த பையனை கொண்டுட்டு அந்த ஃபிளைட் வெடிச்சது. பாருங்களேன், நிரந்தரமே இல்லாத வாழ்க்கைங்க. இந்த வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பேரை பார்த்து பொறாமப்படுவோம், எவ்வளவு பேர் கூட பகையா இருக்கும், எவ்வளவு பேர்கிட்ட அன்பு செலுத்தாம பகையை மட்டுமே செலுத்திட்டு இருக்கோம். நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைங்க. ஸோ வாழுற வாழ்க்கைய சந்தோஷமா யூஸ்ஃபுல்லா வாழுங்க. அன்னைக்கு அந்த பையன் கண்டிப்பா யோசிச்சு கூட பார்த்துக்க மாட்டான் நம்ம வாழ்க்கை இந்த நைட்டோட முடிய போகுதுன்னு. பாருங்களேன், 5 நாடை கடந்து 1 மணி நேரம் டிராவல் பண்ணி அவ்வளவு இடத்துல இருந்தோம். கரெக்டா அவன் வீட்டு மேல விழுந்து வீவை எடுத்து வச்சு. ஸோ இதே போல ஃபேக்ட்ஸ் மட்டும் கமெண்ட்ஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.